Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிஷி ட்ரேடிங் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து வெனஸ்டே நம்ம போட்டிருந்த வீடியோவில் வந்து 4 இண்டெக்ஸ்க்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதேமாதிரி ட்ரெண்டிங் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அது எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, ஸோ வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ரிட்டர்ன்ஸும் பெருசாக வந்துருக்குது. இருக்கிறதே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் இப்போ வரைக்கும் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டதில்ல. ஓகேங்களா, அதுவுமே நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஃப்ரைடே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, பட் சென்செக்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம பேலன்ஸ் இருக்க 4 இண்டெக்ஸ்க்கோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதேமாதிரி வந்து ட்ரெண்டிங் சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்ஸ் அதேமாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, லாஸ் தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா நாலேஜ் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாமல் பிளைண்டாக போய் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரதுக்காக சான்ஸ் அதிகம். ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரூவன் ஆகும், ஒர்க் ஆகுன்றதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்ல இதை போடுறேன். ஓகேங்களா, இப்போ இன்னைக்கு நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் சின்ன கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனால், கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கண்டில் நல்ல கீழே வந்தான். அடுத்த செகண்ட் கண்டில் என்ன பண்ணிட்டான், டே ஹையை கட் பண்ணிட்டான். அதாவது ஓப்பனிங் ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிலோட ஹையை கட் பண்ணிட்டான். ஸ்ட்ரைட்டாக என்ன புல்லிஷாக போய் என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனோ அதே மாதிரி வந்து என்னது அந்த டெய்லி ஜோனுமே என்னது ஒரே இடத்துல இருந்திருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் கன்ஃபர்மேஷன். இது 2 ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்குது, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் பாருங்க 950 ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் பார்த்தா ஒரு லெவல் 50 வரைக்கும் அந்த சைட்வேஸ் ரேஞ்சிலே தான் இருந்திருக்கான். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், நம்மளோட பேண்டு கீழே வந்து லோயர் பேண்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கான், சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்துட்டு டேரெக்டாக என்ன பண்ணிட்டா, அன்னைக்கு ஒரு டே ஹை அந்த சைட்வேஸ் அந்த லைனை கட் பண்ணுறான். கட் பண்ணி அதேமாதிரி நம்மளோட R1 கட் பண்ணுறான். கட் பண்ணோடனே அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கான், நம்மளோட R1 கட் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அங்கே வரைக்கும் டேரெக்டாக ஃப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, கட்டான செகண்ட்லேருந்து பாருங்களேன், இங்கேருந்து என்ட்ரி எடுத்திருந்தாலும் இது வந்து ப்ரொடெக்ஷன் எடுக்கிற கம்மி. இந்த இடத்துல ஷுவர் ஷார்ட் என்ட்ரி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணி டேரெக்டாக நம்மளோட வீக்லி ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டான். அதே மாதிரியே இந்த கேண்டிலே என்ன பண்ணிட்டான், செகண்ட் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டான். பாருங்க, ஒரு கேண்டில் கூட நம்மளோட லெவலுக்கு மேலே க்ளோசிங்கே வைக்கல. இந்த இடத்துல சொல்கிறேன், இதை பார்க்காதீங்க. மார்க்கெட் இப்போ இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக நம்ம லைனை வந்து தொட்டுருங்க. தொட்டோன்னே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் படிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் செட்டப்பு. அழகாக கேண்டில் ஸ்டிக் வச்சு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டே ஹையில் போட்டு எடுத்திருப்பாங்க. நான் இது வந்து ட்ரேட் கண்டி சொல்லலை, இது ஸ்ட்ராட்டஜி ஒர்க்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு. நீங்கள் சார்ட்டில் பார்க்குறப்போ என்ன இது பெரிய ஃபால்லாம் ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே சைடுவேஸில் தான் போயிருக்குது. ஓப்பன் ஆன இடத்துல மறுபடியும் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆன டே லோ டெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போயிருக்கான். இது சைடுவேஸ் மார்க்கெட் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வால்டிலிட்டி மூவ் கிடைச்சாலே நம்ம ஆப்ஷன் பையிங்கில் பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணலாம். இதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ரிட்டர்ன்ஸ் போட்டு போய் காட்டுறேன் பாருங்க. எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 1 இயர் ஃபுல் டைம் ட்ரேடாக இருந்தனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி வந்து டிகேவை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே அடுத்த மணி என்ன இருக்குன்னா 25,000 ஆல்மோஸ்ட் 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அடுத்த மணி. நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே 100-150 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணியில் தான் போய் ஏன்னா ஸ்ட்ரைக்கை பை பண்ணுவேன். ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், டிகேவும் அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு முக்கியம், டிகேவை நான் எப்படினாலும் மேனேஜ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும். அதனால நான் என்ன பண்ணுவேன், அவுட் ஆஃப் த மணியில் தான் போய் பை பண்ணுவேன். இப்போ அதே இது நான் என்ன பை பண்ணியிருப்பேன் அப்படின்னா, கரெக்டாக 25,000 ரவுண்ட் வேல்யூ, அது பிக்கஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, அந்த காலம் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா மட்டும் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் அந்த டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல டச் பண்ண டைமிங்கே சொல்கிறேன் நான், 12:35. ஓகேங்களா, 12:35க்கு இந்த கால் வந்து ஆல்மோஸ்ட் 4 ரூபாலேருந்து 5 ரூபாக்குள்ள ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஃபுல் சைடு வேஸு. நம்ம 4 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் 0 தான். ஓகேங்களா, வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா அழகாக விட்டுருக்கலாம். நம்ம 0 to 0 மாதிரி இந்த காலை விட்டுருந்தா எவ்வளோ % ரிட்டர்ன். நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் காட்டுறான் இவன் வந்து நம்மளை வந்து எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்பெல்லாம் நினைக்காதீங்க. ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும், ஹியூஜாக பண்ண முடியும் செல்லிங்கோட. ஓகேங்களா, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும். தேவையில்லாத இடத்துல போய் என்ட்ரி எடுத்தோம்னா லாஸ் தான் பண்ணுவோம். இப்போ நம்ம லைனை தொட்டோன்னே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் சைட்வேஸ் போயிருக்கான், மறுபடியும் கீழே வந்திருக்கான், மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். அட்லீஸ்ட் இங்கே என்ட்ரி மிஸ் பண்ணவங்க இங்கே எடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ஒரே கேண்டில் எவ்வளோ பெரிய மூவ் பாருங்கள். அதான் அந்த இதோட பவர். ஓகேங்களா, செல்லிங்கோட பவர். இது வந்து ஆப்ஷன் செல்லிங்கோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம பையிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த லைன்ஸ் எல்லாமே ஆப்ஷன் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும் இந்த லைன்ஸ். ஓகேங்களா, அது வந்து ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து ஓப்பன் மீடியாவில் ஷேர் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், டைரெக்டாக ஒரு 5 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. 5 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துருந்தாலும்
ஹை எவ்வளோ போயிருப்பாருங்க 75 ரூபா. ஆல்மோஸ்ட் 1500% ரிட்டர்ன். 1500%லாம் யாருனாலையும் கேப்சர் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா கரெக்ட் தான். யாருன்னு நானே இருந்தாலுமே கண்டிப்பா கேப்சர் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 500%ஆவது கண்டிப்பா கேப்சர் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு கேண்டில் பிக் மூவ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பிக் மூவ்ல நீங்க எக்ஸிட் அடிச்சிருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு என்ன அது 500%க்கு மேல ப்ராஃபிட் போயிருக்கும். இந்த ஒரு கேண்டிலோட ரேஞ்சே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 908 சாரி, இது இந்த கேண்டிலோட ஹைல இருக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ 888%. நீங்க நார்மலா எக்ஸிட் அடிச்சிருந்தாலே உங்களுக்கு எவ்வளவு விழுந்திருக்கும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500% இந்த கேண்டில்லே விழுந்திருக்கும் அழகா. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இது 1500% ரவுண்ட் வேல்யூ வச்சுக்கலாம். நம்ம நான் அனலைஸ் பண்ணதுலேயே இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ நம்ம யூடியூப் சேனல்ல வந்திருக்குது. ஓகேங்களா, அதனால வந்து எனக்கு இந்த இந்த வீடியோ ஸ்பெஷல். ஓகேங்களா, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டிக்கு டச் ஆனப்போ ஃபால் ஆகிட்டு நிஃப்டி இந்த இடத்துல ரைஸ் ஆனால் அவனும் ரைஸ் ஆனால் நிஃப்டி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ அவனும் ரிவர்ஸ் ஆனால் சேம் நிஃப்டி மேலே இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான், ஒர்க் ஆயிருக்கான். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பீரி ஆனதுனால பின் நிஃப்டி பாருங்க நம்மளோட ரிசர்ச் லைனை டச் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் சைடு வேஸ்ல இருந்திருக்கான் பாருங்க. அடுத்து மேலே போயிருக்கான், மறுபடியும் நான் நிஃப்டி அங்கே ரிவர்ஸ் ஆகும், எல்லாமே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க ஒட்டுக்கா. இப்போ இந்த இடத்துல எல்லா இண்டெக்ஸ்க்கும் ரிவர்ஸ் ஆயிருக்கா. இப்போ இது என்ன ப்ரோ, இது நார்மல் லெவலா இருக்குது, இந்த லெவல் எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு செட்டா வச்சுக்கணும், பின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஒரு செட்டா வச்சுக்கணும். நம்ம 4 ஸ்கிரீனுமே அட் டைத்துல பார்த்தோம்னா நமக்கு சூப்பர் கிளியாரிட்டி கிடைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா என்கிட்ட வந்து நிறைய மானிட்டர் இல்லை, ஒரு மானிட்டர் தான் இருக்கு, ஒரே ஒரு லேப்டாப் தான் இருக்கு. அந்த லேப்டாப்ல தான் நான் ஸ்டாக்ஸ் வச்சு ட்ரேட் பண்றேன். அதனால நான் இண்டெக்ஸ் பார்க்கவே மாட்டேன். நான் வந்து யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறப்ப தான் நான் பார்ப்பேன் என்னோட லைன்ஸை வந்து. அதனால நான் இண்டெக்ஸ் ட்ரேடே பண்ண மாட்டேன். எவ்வளோ பெர்சென்ட் போனாலும் எனக்கு வந்து அதை ப்ராஃபிட்டோ லாஸோ கிடையாது. நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆன டைமிங் என்ன பார்த்துக்கோங்க, கரெக்டா 2:05. இப்போ அதே இது அப்படியே மிட் கேப் வாங்களேன், மிட் கேப்ல இந்த லைனை டச் பண்ண டைம் பாருங்க 2:05 கரெக்டா இருக்குதா. நான் அதுதான் சொல்றது, நம்ம லெவல்ஸை 4 விண்டோவை ஓப்பன் பண்ணி 4 ஸ்க்ரீன்லையுமே 4 இண்டெக்ஸ் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் என்ட்ரி பெர்ஃபெக்ட் எக்ஸிட் கிடைக்கும். இப்போ அதே இது நீங்க இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னு வைங்களேன், இங்க இருந்து மறுபடியும் ஒரு 1500% கொடுத்துருப்பான். ஆனா இது என்னது, அதை மிட் கேப் நிஃப்டி வாட்ச் பண்ணி தான் இந்த என்ட்ரி. ஆனா நிஃப்டி மட்டும் வாட்ச் பண்ணி தான் இந்த என்ட்ரி அழகா கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுல இந்த என்ட்ரியை மிஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா, என்ட்ரி எடுங்க என்னோட லெவல்ஸ் பேஸ் பண்ணலாம் சொல்ல, என்னோட லெவல்ஸ் ஒர்க் ஆகுதுன்றத ப்ரூவ் பண்றது தான் நான் சொல்றேன். ஓகேங்களா, மிட் கேப் நிஃப்டி நம்ம லெவல்ஸ்ல இருந்து கரெக்டா மேலே போயிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஸ்டாக் பார்ப்போம். இன்னைக்கு மேக்ஸிமம் நிஃப்டி வந்து ஃபுல்லா சைடு வேஸ்லயே இருந்தான் ஆல்மோஸ்ட் 2 மணி வரைக்குமே. இந்த இடத்துல இருந்து தான் மூவ் கொடுத்துருக்கான். அதனால எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் சைடு வேஸ்ல தான் போயிருந்தான். ஓகேங்களா, நேஷனல் நாளம் பாருங்க கரெக்டா ஓப்பன் ஆகி கீழே வந்து நம்மளோட மந்த்லி லெவல் டெஸ்ட் பண்ணி சைடு வேஸ்ல போய் மறுபடியும் மந்த்லி லெவல் டெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஓப்பனிங் ஆன இடத்துல க்ளோசிங்கு. அடுத்து ஹிண்டால்கோ பாருங்க அதே மாதிரி தான் நேஷனல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்க பெரிய மூவ் கிடையாது, எல்லாமே வால்டைலிட்டியா தான் இருந்திருக்கான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் இல்லை பெருசா. நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல பிஎஃப்சி ஆர்எஸ்சி வந்து காலைல ஓப்பனிங் அப்பே டாப் 10க்குள்ள இருந்தானுங்க. பார்த்தேன் நான் ஸ்கேல்பிங் பண்ணலான்னு பார்த்தேன், ஓப்பனிங் ஸ்கேல்பிங். பட் இதில் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்னு விட்டுட்டேன். பண்ணி தான் அந்த ஃபர்ஸ்ட் கண்டில் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். பாருங்க கரெக்டாக என்ன பண்ணியிருக்கான், பிஎஃப்சி ஓப்பன் ஆனோடனே சல்லு 2வது கண்டிலே மேலே போயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்க. மறுபடியும் இந்த லோவையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது என்னது மந்த்லி சிபிஆரோட லைன். ஓகேங்களா, மந்த்லி சிபிஆரை டச் பண்ணி டைரக்டா மறுபடியும் ஃப்ளை. அடுத்து இன்பெட்ரோ பாருங்க நம்மளோட சிபிஆரோட S1 டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து டைரக்டா ஃப்ளை. ரிலையன்ஸ் இன்னைக்கு சூப்பர் என்ட்ரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். ரிலையன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரிலையன்ஸ் வந்து நம்மளோட ரெஸ்பெக்ட் நல்லது, நம்ம ஜோனை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவானு. டைரக்டா ஃபாலோ ஆயிருக்கான் நம்மளோட ஜோன்ல பாருங்க. கரெக்டா என்ன பண்ணியிருக்கான், அப்படியே ரிவர்ஸ் எடுத்து டைரக்டா மேலே ஃப்ளை. ஆல்மோஸ்ட் இது 2.5% நினைக்கிறேன் பாருங்க, 2.89%. அடுத்து டால் பாரத் ஓகே தான் பெரிய இது. அதுக்கப்புறம் சொல்ற அளவுக்கு எந்த ஸ்டாக்ஸுமே இல்லை கைஸ். இந்தியா சிமெண்ட் ஓப்பனிங் வந்து ஃபால் தான். OFSS வால்டெலிட்டி பாருங்க லாஸ்ட் ஒரு கேண்டில் எவ்வளோ பெரிய கேண்டில். இந்த இடத்துல போய் BTST கால் ஆப்ஷன் எடுத்திருந்தவனுக்கு தான் தலையில துண்டு தான் இங்கே வச்சிருக்கான். நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய லாஸ் இருக்கும். ஓகேங்களா, BTST எப்பயுமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம நாளைக்கு லெவல்ஸ், நாளைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம நாளைக்கு ஃப்ரைடே
ஃப்ரைடேலோட 4 இண்டெக்ஸ்க்கு லெவல்ஸ், அதே மாதிரி வந்து ட்ரெண்டிங் சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த லெவல்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க்கிங் ப்ராசஸ் தெரியாமல் போய் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஓன் மைண்ட் செட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ்? நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,290, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,430, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 25,010, செகண்ட் சப்போர்ட் வந்து 24,870. இந்த சப்போர்ட்டை பார்த்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? டேலோ தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த ப்ரீமியம் லைன்ஸ் எல்லாமே, அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே வந்து டே ஹை, டே லோவோ, கேண்டில்ஸ்டிக் ஹை லோ வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலேருந்து வர டிரைவ் பண்ணி வர வேல்யூ தான் நீங்கள் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நிஃப்டி இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி நேற்று எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ லெவல்ஸ் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,521, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,842. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 50,879, செகண்ட் சப்போர்ட் வந்து 50,558. ஓகேங்களா? அடுத்து ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபின் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,715.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,831. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,484.5, அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து 23,369. அடுத்து மிட் கேப் நிஃப்டி. ஓகேங்களா? மிட் கேப் நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,150.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,226, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,999.5, அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து 12,924. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போவோம். ஸ்டாக்ஸில் வந்து நாளைக்கு இன்சைட் நேரோ சிபிஆர் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த ஒரு 5, 2, 7 ஸ்டாக் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 41 ஸ்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்னன்னா 30 ஸ்டாக் தான் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ 2 வாட்ச் லிஸ்ட்டாக போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே காட்டுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன், இப்போதான் உங்களுக்கு கிளியராக தெரியும். எல்டிடிஎஸ்லேருந்து எல்டி வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணலாமா? இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் வாட்சிங் மட்டும்தான், இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்து எல்டியிலேருந்து எம்என்எம் ஃபின் வரைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு ஏன் அவ்வளோ ஸ்டாக் வந்துருக்குன்னா, எப்பயுமே வந்து 30 ஸ்டாக்ஸ்க்குள்ளே தான் வரும். இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸில் போய் லாஸ்ட் வந்து ஒரு வாலிடிட்டி கொடுத்துருக்கான். அதனால் எந்த ஸ்டாக் மேக்ஸிமம் மேஜர் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காது. அதனால் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக வந்துருக்கு. ஓகேங்களா கைஸ்? அடுத்து மீதி அந்த லெவல் ஸ்டாக்ஸ் போகலாம். நம்ம அந்த லெவல் ஸ்டாக்ஸில் வந்து லெவல் ஸ்டாக்ஸில் சாரி இது இல்லை, இது மாற்றி வந்துட்டேன். அடுத்து இந்த லெவல் ஸ்டாக்ஸ் வந்து இந்த லெவல் ஸ்டாக்ஸ் இந்து ஹோட்டல்லேருந்து கெயில் வரைக்கும். ஓகேங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1500% ரிட்டர்ன்ஸு நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டது. அதுவும் இல்லாமல் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது இன்னைக்கு தான். ஓகேங்களா? இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எதுவுமே வந்து லைன்ஸை மாற்றி வைக்கிறது, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இல்லை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் லைன்ஸ் மாத்திரம்லாம் கிடையாது. நேற்று வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதே லெவல் தான் இருக்கும், ½ பாயிண்ட் கூட மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சேம் லெவல் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஃபார்முலா போட்டு அந்த வேல்யூவை எடுத்து இங்கே என்ன பண்ணுறோம், அப்ளை மட்டும் தான் பண்ணுறோம். மார்க்கெட்டை தான் ரெஸ்பெக்ட் பண்ணோம், அவ்வளோதான். அதான் நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? நம்ம என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கீழே எவ்ரி வீடியோக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதில் போனீங்கனாலுமே நமக்கு இன்ஸ்டாகிராம் லிங்கை தொட்டிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போகும். அங்கே வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி எல்லா போஸ்ட்டுமே போட்டுருவேன். இன்ஸ்டாகிராமில் டெய்லி வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரீல் போடுவோம். அது எஜுகேஷனாக இருக்கும், இல்லைனா ஃபன்னி ரீல்ஸாக இருக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம 5 நாள் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது வீக்கில் மார்க்கெட்டு. அந்த 5 ஒர்க்கிங் டேஸ்மே நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லியுமே வீடியோ போடுறோம், ஒரு நாள் கூட விடாமல். ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன், அந்தளவுக்கு சப்போர்ட் வரல. ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோவில் கண்டென்ட்ஸ் இன்னும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சஜஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் அதையும் ஆட் பண்ணி எவ்ரி வீடியோலையும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நாலேஜை டெவலப் பண்ணால் நம்மளாலையும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் இருக்கேன், நானும் ஒரு சின்ன ரீட்டைல் ட்ரேடர் தான் உங்களை மாதிரி. ஓகேங்களா? அதனால் நீங்களுமே நாலேஜை டெவலப் பண்ணால் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா கைஸ்?
ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.